ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். நாங்க ஒரு 10 மீட்டர் நீளமான ஒரு இலை, இந்த இலை 5 மீட்டர் இடைவெளியில பிணைக்கப்பட்டிருக்கு. அப்ப 5 மீட்டர் இடைவெளியில பிணைக்கப்பட்டிருக்கிற 10 மீட்டர் நீளமான இலை என்றா அப்படி தொய்ந்து இருக்கும். அதுல ஒரு 30 கிலோ திணிவு, அதுல ஒரு 30 கிலோகிராம் திணிவு அதாவது ஒரு வளையம் அதுல தொங்க விடப்படுது. அப்ப வளையம் என்று ஏன் சொல்றாங்க என்றால், அந்த 10 மீட்டர் நீளமான அந்த இலையில அந்த வளையம் என்ன செய்யும், நடுவில் அந்த இலையின் நடுவில் தொங்கும். இப்படித்தான் அது காணப்படும். இந்த பக்கமும் 5 மீட்டர் இருக்கும், இந்த பக்கமும் 5 மீட்டர் வரக்கூடிய மாதிரி அதுல மையத்துல அந்த வளையம் 30 கிலோ திணிவுடைய வளையம் கீழ் நோக்கி ஒரு 300 நியூட்டன் விசையை கொடுக்கும். அப்ப பாருங்க, இது என்ன வருது, ஒரு சமபக்க முக்கோணி உருவாயிடும். அப்ப சமபக்க முக்கோணி உருவாக்கப்பட்டா யோசிச்சு பாருங்க, ஒரு கோணம் எவ்வளவு, 60 பாகை. அப்ப ஒரு கோணம் 60 பாகை என்று வரும். சரியா? அப்ப ஒரு கோணம் 60 பாகை என்றா இதுல ஒரு நாங்க நிலை குறைக்கின்ற வேண்டாம், இது 60 என்றா இது எவ்வளவு, 30 பாகை என்று வரப்போகுது. சரியா? அப்ப இது ஒரு ஈஸியான முரண் இதுக்குள்ள இருக்குது. சமபக்க முக்கோணி என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேணும். சரிதானே? அப்ப இதுல தொலைப்படுற இழுவிசை டீயா இருந்தா இதுல தொலைப்படுற இழுவிசை டி, ஒரே இலைதான் தொடர்ச்சியா இருக்குது. அப்ப ஒரே இழுவிசை டி தான் காணப்படும். அப்ப இந்த கணக்கை நாங்க எப்படி முடிக்கிறோம், இதுல இருக்கிற இழுவிசையை எப்படி காண்றோம், இந்த இலையில இருக்கிற இழுவிசையை நாம காணப்போறோம். அப்ப எப்படி இழுவிசையை காண்ற, டி சைன் 60 சக டி சைன் 60 என்று நாங்க இதை என்ன செய்யறோம், நிலைக்குத்து விசைகளின் கூட்டுத்தொகை மேல் நோக்கி பார்க்கிறோம். இந்த அறிவு டி டி சைன் 60 நிலைக்குத்தா பிரிக்கப்படுது, டி சைன் 60 நிலைக்குத்தா பிரிக்கப்படுது. அப்ப மேல் நோக்கிய நிலைக்குத்து விசைகளின் கூட்டுத்தொகை எதுக்கு சமனா இருக்கும், கீழ் நோக்கிய ஒரே ஒரு நிலைக்குத்து விசை இருக்குது 300 நியூட்டனுக்கு எப்படி இருக்கும், சமனா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, இது ரெண்டையும் நான் கூட்டுற நேரம் 2 டி சைன் 60 சமன் எவ்வளவு, 300 நியூட்டன். அப்ப எங்களுக்கு இப்ப இந்த ரெண்டையும் இந்த 300 பட்டி விட்ட வேண்டாம், டி சைன் 60 சமன் எவ்வளவு, 150. அப்ப எங்களுக்கு இப்ப டி சைன் 60க்கு எவ்வளவு, வர்க்கமூல 3/2. அப்ப வர்க்கமூல 3/2 அந்த பக்கம் போற நேரம் எங்களுக்கு எப்படி வரும், இப்படித்தான் வரப்போகுது. வர்க்கமூலம் 3/2, வர்க்கமூலம் 3 கீழே வருது, கீழே இருக்கிற 2 மேல போகும். வர்க்கமூலம் 3/2 மறுபக்கம் போகல அந்த கணித செய்கை அப்படியே மாறி வரும். அப்ப எவ்வளவு வருது, 300 வரப்போகுது எங்களுக்கு, 300 வரப்போகுது. அப்ப 300 சொன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. எப்படி சொன்னா மேல 300 வரப்போகுது. இது பாருங்க, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 3 வரும், 3 வர்க்கமூலம் 3 வரும். அது நீங்க ஓயில படிச்சிருப்பீங்க, சேடுகள்ல படிச்சிருப்பீங்க. வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 பெருக்கிற நேரம் 3. அவ மேலையும் பெருக்கிருக்கும். இப்ப சுருக்கினா எவ்வளவு, 100 வர்க்கமூலம் 3 நியூட்டன். அப்ப இழுவிசை எவ்வளவு, ஒரு இலையில இருக்கிற இழுவிசை டி 100 வர்க்கமூலம் 3. அப்ப இங்க சமபக்க முக்கோணி என்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் மிக இலகுவா இருக்கும். சரியா? சில புத்தகங்கள்ல நாங்க அதை பார்க்கிற நேரம் இந்த மாதிரியான வினாக்கள்ல நிலைக்கூறுகள் சைன் கோஸ்டான் எல்லாம் போட்டு கோணம் எல்லாம் கண்டு அது ஒரு இன்னொரு 2 ஸ்டெப்பை கூட்டி தான் விடைக்கு வராங்க. அது இந்த கணக்கை பொறுத்தவரை தேவையில்லாத ஒன்று. நீங்க கிரேட் 8 மெட்ஸ் அறிவை பயன்படுத்தி டக்குன நீங்க 60 பாகன்னு மனசுல எடுத்துட்டு டக்குன நீங்க நிலைக்குத்து விசைகளின் கூட்டுத்தொகை மேல் நோக்கி கீழ் நோக்கி சமப்படுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இழுவிசை டி கிடைக்கும்.